ஏப்பா ஷாபானுடைய 15 ஷபே பராத்தை சிறப்பிச்சு 3 யாசின் ஓதுறது, கபர் ஜியாரத் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இதுக்கு ஏதாவது ஹதீஸ் ஆதாரம் இருக்கா? இருக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறிப்பிட்ட நாளை சிறப்பிச்சு இந்த மாதிரி அமல்கள்லாம் செய்யல அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆதாரம். ஆ என்ன சொல்ற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத அமல்களுக்கு ஆதாரம் கேட்டா என்ன சொல்றது? அவங்க செய்யல அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆதாரம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல்களை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி செஞ்சாங்க, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. அவங்க பண்ணாத அமல்களுக்கு ஹதீஸ் ஆதாரம் கேட்டா எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத் 2 ரக்காய் தொழுதிருக்காங்கன்னு ஹதீஸ் ஆதாரம் இருக்கா? இருக்கே. அதனால தானே நம்ம ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத் 2 ரக்காய் தொழுகிறோம். கரெக்ட். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 4 ரக்காயத்தாக தொழுகல அப்படின்னு நம்ம கிட்ட ஆதாரம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரினுடைய முன் சுன்னத் 4 ரக்காய் தொழுவதற்கான எந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமும் வரலைங்கிறது தானே நம்ம பதிலா சொல்லுவோம். இதே மாதிரிதான்ப்பா இந்த விஷயத்துக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நாளை குறிப்பிட்டு சிறப்பான அமல்கள் எதுவும் செஞ்சதுக்கான ஹதீஸ் ஆதாரம் இல்லாததுனாலதான் நம்ம இந்த அமல்களை செய்ய வேணாம்னு சொல்றோம். ஆனா இந்த ஷபே பராத்தை பத்தி ஹதீஸ் ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்களே. சரிப்பா, ஹதீஸ படிச்சா ஓகே. அந்த ஹதீஸு கீழே தரம் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தியா? தரமா? அதை எப்படி பாக்குறது? அந்த ஹதீஸுக்கு கீழே கிரேடுன்னு போட்டிருக்கா, அந்த கிரேட் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு. இதுல ஒரு ஹதீஸ்ல மௌதுன்னு போட்டிருக்கு, அப்புறம் 2 ஹதீஸ்ல தைஃப்னு போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுமா? பலவீனமான ஹதீஸ்னு அர்த்தம். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சஹி, ஹசன், தைஃப், மௌது இந்த மாதிரிலாம் தரம் பிரிச்சிருப்பாங்க. இப்ப சஹீஹான ஹதீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமானதா இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ல ஹசன் ஹதீஸ் இருக்கும். இந்த தைஃப், மௌது இந்த மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் பலவீனமானதாகவும் புனையப்பட்டதாகவும் இருக்கும். இந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்கக்கூடிய வல்லுநர்கள், இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க யாரு, அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் நமக்கு இந்த ஹதீஸுகளை தரம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஹதீஸ்ல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கா? அதனாலதான்ப்பா நம்ம ஹதீஸ் படிக்கும் போது அதுக்கு கீழே கிரேட் என்ன போட்டிருக்காங்க, சஹீஹான ஹதீஸா இல்ல தைஃபான ஹதீஸா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். நீ சொல்ல வர்றது புரியுதுப்பா. அதனாலதான் ஷபே பராத்தை சிறப்பிச்சு செய்யக்கூடிய அமல்கள்லாம் பிதத்துன்னு சொல்றாங்களா? ஆமாப்பா. அன்னைக்கு மஹ்ரிப்க்கு அப்புறம் 3 யாசின் ஓதுறது, இன்னும் பல விஷயங்கள்லாம் செய்யறது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தராத செயல்கள். அதனாலதான் இது பிதத்துன்னு சொல்றோம்.